வணக்கம். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், இளம்பவனம், எட்டயாபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வெள்ளைசாமி. அன்பர்களே, இப்பொழுது நட்சத்திரத்தினுடைய பலன்களை பற்றி நாம் தொடர்ந்து காணொலியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஆயில்ய நட்சத்திரம், இது கடகராசியிலே வரக்கூடிய நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை நாம் இங்கே விளக்க இருக்கின்றோம். ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சதா தாம் தரித்திர நிலையில் இருப்பவர்களைப் போல மற்றவர்களிடம் பேசி வருவார்கள். இரத்த கண்களுடனும் அகங்கார குணத்துடனும் கல்லெஞ்சக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள். கோபமும் துன்மார்க்கத்தனமும் அதிகமாக இருக்கும். இந்த அடிப்படையிலே ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி பலாபலங்களைத்தான் பெற்றிருப்பார்கள் என்று சோதிட நூல்கள் கூறுகின்றன. வாழ்க வளமுடன்.